இந்த பசங்களுக்கு லீவை விட்டதும் விட்டாங்க. நாயை வாங்கி கொடு, பூனையை வாங்கி கொடு, கிளியை வாங்கி கொடு, மீனை வாங்கி கொடு, யானையை கூட வாங்கி தர சொல்லி கேட்பாங்க. நாமளும் அந்த காலத்துல இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டோம்தான். அப்பெல்லாம் எல்லா வேலையும் நாமளே செஞ்சோம். ஆனா இப்போ அவங்க ஒரு வேலையும் செய்யறது இல்ல, இருக்கிற வேலையும் நம்மளுக்கு எடுத்து தான் போடுறாங்க. அம்மா நாய்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நாய்க்கு வச்சிருக்கிற அந்த பால் தண்ணி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுற வேண்டியது. நாய் ஊத்துதோ இல்லையோ இவங்க ஊத்திடுறாங்க. அதையும் நாம தான் கிளீன் பண்ணி தர வேண்டியதா இருக்கு. சின்ன பையன் அடம் பிடிச்சு கேட்டான்னு சொல்லிட்டு இந்த நாயை மாம்பாக்கத்துல போய் வாங்கிட்டு வந்தேன். இவனோட பேர் வந்து லக்கி. யூடியூப்ல வீடியோ பார்த்து தான் இவனை போய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பர்த்டேக்கு நீ எந்த கிஃப்ட்டும் வாங்கி தர தேவையில்ல, நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாவமா கேட்டா. அதான் நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கேடா அப்படின்னு சொன்னதுக்கு, அது என்ன கைலியா வந்து உட்கார போகுது, நாய்னா என்கிட்டயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிக்கிட்டான். என்னெல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்துறாங்க பாத்தீங்களா. நம்ம மனசுதான் கொஞ்சம் உருகிற மனசாச்சு, கேட்ட உடனே வாங்கி தந்துட்டு. அதான் நம்ம வீட்லயே 2 குட்டிஸ் இருக்காங்களே சொன்னதுக்கு அவங்களாம் வந்து ஈவினிங் போயிடுவாங்க, எனக்கு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி. இவரும் ரொம்ப சமத்து. வந்த புதுசுல காலை கடங்கள்லாம் வந்து மேட்ல தான் பண்ணாரு. இப்போ வெளியே தான் போய் பண்றாரு. பாய், நெக்ஸ்ட்ல பார்க்கலாம்.